மக்களே 139வது எபிசோட் பார்த்தா ஒரு மொயில தான் கட்டுறாங்க. அது பாட்டு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா கென்னின் டீம் ஒரு டீம் வந்து அந்த மொயில தான் டார்கெட் வச்சு எடுக்கலாம்னு வந்திருக்காங்க. அவங்க அந்த தொலைஞ்ச பிராணி இதைத்தான் நம்ம பிடிக்க வந்துடும் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சரி சீக்கிரம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கிளம்பும் சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்த மொயில பிடிக்க வேகமா போறாங்க. அவங்க பார்த்தா மொயில சடனா பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்து என்னடா இங்க இருந்து போயிருச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் பேர் டோசு. டோசு நீ ஏன்டா அதை பயம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மொயில் பயந்து தான் போயிருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. பார்த்தா அவ பேர் என்கோ. என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்னு இல்லைன்னு சொல்றா. அவ பார்த்தா கையில கிளவுஸ் போட்டுருக்கா. என்கோட பவர் மட்டும் இப்ப அன்கண்ட்ரோல் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தா பேசிக்கிறதுல என்கோங்க பொண்ணு வந்து ஒரு மாதிரி அமைதியா இருக்கா. என்னோட கையின்னு சொல்லிட்டு பேசுறா. சடனா பார்த்தா கைக்குள்ள இருந்து ஒரு பவர் அவுட்னு தெரிக்க ஆரம்பிக்க. அங்க இருந்து இந்த என்கோங்க பொண்ணு சொல்றா, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, இனிமேல் நீ நான் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அன்கண்ட்ரோலபிளா போய்கிட்டு இருக்கா. சொல்றான் ஒன்னெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அந்த பொண்ணு கண்ட்ரோல்லாம இருக்கா. பார்த்தா ஒரு மாதிரி மான்சர் மாதிரி மாறுதா. கை ஃபுல்லா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல மாறுது. அவளுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கும் பொழுது பார்த்தா ஒரு கத்துறா. அந்த ரெண்டு பேரும் மிரண்டுட்டாங்க. முழிக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ண இவளை எப்படி தடுக்கலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அவ டீம்ல அவ ஒரு அன்கண்ட்ரோலபிள் பவரை கையில வச்சிருக்காவா. சடனா பார்த்தா அந்த எங்க பொண்ணு வந்து கண்ட்ரோல் இல்லாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இவளை எப்படி ஸ்டாப்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா தயாராகிறாங்க. பார்த்தா அண்ணல் வேகத்துல வந்து தரைய உடச்செறியுதா. பார்த்தா இருந்தாலும் இன்னொருத்தி வந்து முடி பவர் வச்சிருக்க அந்த முடியை வச்சு லாக் பண்றா. என்கோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னெல்லாமோ செஞ்சு பிளாக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சு போய்கிட்டே இருக்காவா. இனிமேல் சரிப்பட்டு வராடா, அவளை மயங்கி வைக்கணும், அதுக்கு ஒரு அட்டாக்க போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா மயக்க மருந்து அட்டாக்க போட்டு விட்டாங்க. மயக்க மருந்து அட்டாக்க போட்டு அவ அப்படியே மயங்கி உழுது. அங்கே எப்பவுமே என்கோக்கு வந்து இந்த மாதிரி அட்டாக்க போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவ பாடி வந்து ரெஸ்பாண்டே பண்ணான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காவா. இவளை ஸ்டாப் பண்ண நம்மளுக்கு ஒரு வழியும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் டோசியோ. பார்த்தா அந்த பொண்ணு அப்படியே மயங்கி உழுதா. சொல்லிட்டு இருக்கா, இது ஒரு சம்மனிங் ஜுட்சு மாதிரி தானே சொல்லி கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து ஒனிக்குமா கிளான்ல உள்ள சீக்ரெட் ஜுட்சுன்னு சொல்றாங்க. பார்த்தா அவளுக்கு எதுவுமே பாதிக்கப்படாத அவளோட கிளானோட பவரே அதான். அகாடமியில படிக்கல இந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிளா பண்ணதே கிடையாது சொல்லிட்டு இருக்கா. சாரடா ஏகப்பட்ட மிஷனுக்கு உன்னோட பவர்ல ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆனா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன செய்யணும் தெரியல. சில ரீசன் இருக்கு, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றான் உன்னோட ரேம்பேஜ்னால ஜொன்னின் லீடர் கூட அட்டாக் ஆகி அவருக்கு ஹாஸ்பிட்டல் இப்ப இருக்காரு அப்படிதான் சொல்லி பாட்டா கேட்கான். இன்னொரு பொண்ணு சொல்றா, கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு புது லீடர் வரப்போறான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த புது லீடர் வராரு. பார்த்தா அவர் வேற யாரில்ல, இபிரி மொரினோ தான் வந்து நின்னுட்டு இருக்காரு. மாசா ஈட்டோயே டோஷியோ என்கோ நீங்க எல்லாம் டீம் 40 தானே சொல்லி கட்டிட்டு இருக்காரு. இபிரி வேற லெவலா வந்து நிக்காரு. அவரு நான் வந்து டார்ச்சர் யூனிட்டுக்கு நான் தான் கேட்டேன், என்னோட பேர் இபிக்கு மொரினோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு இன்ஜூர்டு லீடருக்கு அப்புறம் நான் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவரு மிஸ்டர் இபிக்கு நீங்களான்னு சொல்லிட்டு இட்டோயி கேட்டுக்கிட்டு இருக்கா. டார்ச்சர் யூனிட்னால இது வேற ஒரு டீம், அதுல ஒரு சாடிஸ்டான ஆளு நீங்க தானே சொல்லி கேட்கான் டோசியோ. பார்த்தா அப்படி ஒன்னும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்னும் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ அட லார்ட் செவனோட பையன் தானடா நீ சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இபிக்கு நைஸ் டு மீட் யூன்னு சொல்றாரு. உடனே கையை கொடுக்காரு. அவரு உன்னை வந்து ரொம்ப கரைச்சி இடப்படாதுன்னு சொல்லிட்டு சடனா கையை பிசுக்க ஆரம்பிச்சாரு. அவரு பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாட்டோ கத்திட்டு இருக்கான். டே 10ல ஒரு பங்கு தாண்டா செஞ்சிருக்கேன், இன்னும் அதிகமா செஞ்சோம்னா செதறிடும் சொல்லிட்டு இருக்காரு. அவரு மன்னிச்சிருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் கையை விடுதாரு. அவரு நீங்க இதுக்கு எங்க டீமுக்கு வந்தீங்கன்னு சொல்லி இட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டோன்னு ஒரு பார்வதம் பாக்காரு. பார்த்தோன்னு செதறிட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாரு, என்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்லி கேட்கறாரு. அவரு அப்படிலாம் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதே பயந்துகிட்டு சொல்றாங்க. அவங்க டீம் 40 கூட இனிமேல் இருக்க விரும்பல, அதனால எங்க கூட மட்டும் தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இபிக்கு ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லி இட்டோய் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீங்க என்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க, எங்கோ கூட உங்களால ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு எங்கோட ஸ்கில் வந்து இன்டகிரேஷன் வந்து நல்லா உதவும், அதனால அவளை நான் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அவரு அவளுக்கு எதுவும் பிரச்சனை அந்த ட்ராங்க்ல யூஸ் பண்ணி அவளை அமைதிப்படுத்திக்கிட்டு சொல்றாரு. அவளை வந்து நாங்க பயப்படாம இருக்கணும் தான் நினைக்க சொல்றாங்க. அவங்க நான் இத்தனை வருஷமா இந்த டார்ச்சர் டீம்ல இருக்கேன், யாருமே பயத்தை விட்டு வெளியே வந்து நான் பார்த்ததே கிடையாது சொல்றாரு. அவரு இதை முதல்ல பாருங்க சொல்றாரு. பார்த்தா மண்டையில உள்ள ஸ்கார்ஃபை கழட்டுறாரு. பார்த்தா அவர் மண்டை ஃபுல்லா எரிஞ்சனாலதான் அப்படி இருக்கும். பார்த்து நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்கா சொல்றாரு. அதை பார்த்து அவங்க மிரண்டுட்டாங்க. எங்கோ நீ என் கூட இருந்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என் கூட வாரியம் சொல்லிட்டு கேட்கறாரு. அவரு நானும் வாரம் சொல்லிட்டு கிளம்புறா, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும், நான் வந்து சேரன்னு சொல்றா. சொன்னோன்னு மிச்சம் 2 பேர் செதறிட்டாங்க. இனிமேல் புது டீம் வந்து அமைக்கப்படும், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. அவரு ஒன்னு எங்கோ கூப்பிட்டு எங்கோ அப்படி நடந்து அங்க இருந்து போய்கிட்டே இருக்கா. பர்ட்டோ டீம் அப்படியே சோகமாறாங்க. ஏன்டா இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா டோசியும் இட்டோய் ஒரு மாதிரி சோகம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கோ ஏன் இப்படி போனான்னு சொல்லிட்டு. எங்கோக்கு நம்மள பிடிக்கலையே, அவங்க கூட போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதெல்லாம் விஷயம் இருக்காது, வேற ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க விஷயம் என்னன்னா அவளுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கோம், அவளை பத்தி நம்ம பயத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னா அவ கண்டிப்பா நம்ம கூட சேருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டோசி ஒன்னு இட்டோய் சொல்லிட்டு இருக்கா. இபிக்கு சொன்னார்ல யாருமே பயத்து விட்டு வெளியே வர முடியாது சொல்லிட்டு, அது உண்மையா இருக்கும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம தாண்டி வருவோம் சொல்றான் டோசி. எபிலிட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி கூட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கான். டோசி நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சோகமாகறாங்க. பார்த்தா அடிச்சுனா பர்ட்டோ டீம் வராங்க. என்னடா நீங்க வந்து அவளை விட்டது ஒரு மாதிரி சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்கான். எது நடந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்றோம் சொல்லிட்டு சாடா சொல்றா. பார்த்தா எல்லா விஷயத்தையும் அவங்கள சொல்லிட்டாங்க. அடனா பார்த்தா சாடா வந்து லைப்ரரி கூட்டி போயிட்டா. நீங்க இனிமேல் பயத்தை விட்டு வெளியே வரணும், அந்த சைக்காலஜி புக் எடுத்து படிங்கன்னு சொல்றாவா. ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் இருக்கும், இதை படிச்சு நம்ம இருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா மீட்ஸ்கிம் பர்ட்டோ முழிக்கானுங்க, என்னடா இவ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில இருந்து ஃபியரை போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காவா. ஹாரர் மூவியை பார்த்தா சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கா. சாரடா புக்கு ஃபன்னா தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி மீட்ஸி கேட்டுக்கிட்டு இருக்கான். எடுத்தோடனே வந்து ஹாரர் மூவிக்கு போறாங்க. அவங்க ஹாரர் மூவி எல்லாம் பாக்குறாங்க. ஹாரர் மூவில யாருமே பயப்படல, சாரடா மாதிரி தான் பயந்து வெளியே வரா. மிரண்டு வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்காவா. பர்ட்டோ பக்கம் இவ யாரடா கோமாளி, இவளே சொல்லிட்டு இவ என்னடா பயந்து இருக்கா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ ஒரு பக்கம் பார்த்தா டோசியும் இட்டோயும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதை பார்த்தா பயம்லாம் ஒண்ணுமே சொல்லிட்டு நக்கலை சிரிக்காங்க. அவங்க சாரடா நீ மட்டும் தான் பயந்து
சொல்லிட்டு இருக்கான் பாருட்டோ. அதை பார்த்து அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. நெக்ஸ்ட் ஒன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இன்னும் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்ஸ் படிக்காங்க. பயத்தை வந்து நம்ம உள்வாங்கி இருந்துக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருந்தோம்னா இன்னொருத்தவங்க இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்க மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இருக்கா சாரடா. அப்பனா வந்து எங்கோ வந்து அன்கண்ட்ரோலபிளா போற நேரத்துல வந்து நம்ம பயப்படாம இருந்தா அவ சரியாயிரும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையும் டெஸ்ட் பண்ணி பாத்துருமா சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா பார்த்தா ஜூக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்கள ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்கு, இதுல போய் உள்ள நில்லுங்க சொல்றாங்க. அவங்க என்ன வகையான பீஸ்ட் சொல்லி கேட்காம பார்த்தா ஒரு முரட்டுத்தனமான ஓனாய் வந்து நின்னுகிட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டு முடிக்காங்க. அவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் எல்லாம் கேட்டாச்சு, நீங்க உள்ள போயிட்டு வாங்க, இது கூட பயப்படாம இருந்தீங்கன்னா எங்கோ பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க சாரடா. நம்ம செஞ்சு காட்டோம்னு சொல்லிட்டு டோசி இட்டோய் உள்ள போறாங்க. பார்த்தா ஓனாய பார்த்து மிரண்டுட்டாங்க அவங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. அடுத்த சீனை பார்த்தா எங்கோ தான் காட்டுறாங்க. பார்த்தா அவ தனிமையில உட்காந்துருக்கா. அவளுக்கு உண்மையிலே அன்கண்ட்ரோலபிளா போனதுக்கு காரணமே அதுதான். அவங்க வந்து இவளை பார்த்து பயந்தனால அந்த சமயத்துல அன்கண்ட்ரோலபிளா போயிருந்திருக்காவா. யாருமே என்னை வெறுக்கலன்னா நான் சரியாயிருவோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா இபிக்கு எங்க நடந்து வராரு, நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அடுத்த டோசி இட்டோயும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சோகம் நடந்து வராங்க. என்னடா இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாதா, பயந்துகிட்டே தான் இருப்போமான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடனே பார்த்து சொல்றாங்க இபிகி சென்சி சொன்னது உண்மையாயிருமோ, ஒருத்தன் பயத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா அந்த பயத்துல இருந்து வெளியே வர முடியாது சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரிஞ்ச ரொம்ப திங்க் பண்ற பொழுது சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்து ஒரு பூனை கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இது பாக்க அழகா இருக்குன்னு சொல்றாங்க. பயப்படாத என்கிட்ட வான்னு சொல்லிட்டு தூக்கலான்னு போறா. பார்த்து அந்த பூனை அங்க இருந்து பயந்து வேகமா ஓடுது. பூனை பயம் கொடுத்துல இது ஏன் பயந்து ஓடுது டோசி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து முழிக்க ஆவா. அப்பனா இந்த மாதிரிதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கா. தரிசீனை பார்த்தா இபிக்கியே தான் காட்டுறாங்க. உன்னை இபிக்கி கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை யாராச்சும் ட்ரிகர் பண்ணா மட்டும் தான் நீ அன்கண்ட்ரோல் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவள்கிட்ட உன்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சான்னு சொல்லி கேட்காரு அவரு. உடனே அவள ஆமான்னு சொல்றா. உடனே கையை பாக்காவா. பார்த்தா கை எப்படி சூனியக்கறி கை மாதிரியே இருக்கு. சீக்ரெட் ஜுட்ஸு வந்து என்னோட கிளான்ட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டு வந்து என் கையை பார்த்துட்டா. அந்த சமயத்துல அவ பயந்தான்னு சொல்லிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் தான் என்னோட கையில வந்து கிளவுஸ் போட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு சொல்றாவா. உடனே அவன் சொல்றான் சூரியும் டோஸும் வந்து மிஷன்ல வந்து உன் கூட வரதுனால இதை பார்த்து பயப்படுதாங்க அப்படிதான் சொல்லி பிகி கேட்காரு. அவளும் ஆமான்னு சொல்றா. என்னோட டீம் மெம்பர் என்னை பார்த்து பயப்படும் போது நான் அன்கண்ட்ரோலபிளுக்கு போயிருன்னு சொல்லிட்டு இருக்காவா. தான் புரியுது அடுத்தவங்க உன்னை பார்த்து பயப்படுறதுனால உன்னோட ஹார்ட் வந்து ரொம்ப வீக்னஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இது உன் கண்ட்ரோலர் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஆனா இனிமேல் அவங்கள பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாமனு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு புது டீமை நான் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா பார்த்தா அவளை கண்ட்ரோல் மீறி தாண்டி திரும்பி முதல்ல போய்கிட்டு இருக்காவா. என்னால இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றாவா. சடனா பார்த்தா எடுத்து அட்டாக்க போட்டு மயம் வைக்கலான்னு பாக்காரு அவரு. பார்த்தா கண்ட்ரோல்ல மீறி போய்கிட்டு இருக்காவா. நாளா இங்க இருக்க மாட்டேன் சொல்லிட்டு இருக்காவா. குட் பைன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்காவா. அவ இப்படி ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ண நினைச்சு கூட பார்க்க இபிக்கு துரத்திக்கிட்டே போறாரு அவரு. பார்த்தா எங்க போனானே தெரியல. அதுக்கப்புறம் இபிக்கி கட்டுறாங்க. சில சினோபிட்டு வந்து ஒரு பேசுறாரு. அவளை சீல் பண்ணி லாக் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு கூட ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு பேசுறாரு. பார்த்தா அவ டீம்மேட் ரெண்டு பேரும் அங்கதான் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இனிமேல் எனக்கு ஒரு வழியே இல்ல, அவ கையை தான் வெட்டுறன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சடனா வாரா எங்கோக்கு என்னாச்சு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இட்டோய் கண்ட்ரோல் மீறி போய்கிட்டு இருக்கா. லீவ் வில்லேஜ் அட்டாக் பண்ண போனா பெரிய பிரச்சனை வரும், அவளை எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காரு இபிக்கி. அவளோட கையவா வெட்டுவீங்கன்னு சொல்லி டோசி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவர் எதுவுமே பேசாம போய்கிட்டே இருக்காரு அங்க இருந்து. பார்த்தா அந்த ரெண்டு பேரும் அப்படியே துரத்திட்டு வேகமா வராங்க. பார்த்தா அவ காட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கா. இபிக்கி அவங்க டீம் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. எங்கோ பார்த்து ஒரு மாதிரி வந்து இட்டோய் வந்து சோகமா இருக்கா. சடனா பார்த்தா அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. பார்த்தா பயந்து பயந்து பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. டோசி சொல்றான் நம்ம பயப்படாம இருந்தா மட்டும் அவளை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல, நம்ம இவளை ஸ்டாப் பண்ணி தீர்னு சொல்லிட்டு இருக்கா இட்டோய். இபிக்கி எல்லாத்தையும் சொல்றாரு எங்கோக்கு வந்து இப்படி கோவப்படுறதுக்கு மெயின் காரணமே அவ வந்து தனிமை அடைஞ்சனாலதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவ தனிமை அடைஞ்சாலும் சொல்லி கேட்காங்க அவங்க. மெயின் காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா பார்த்தா அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அவளை மயங்க வைக்கலான்னு பாக்கான். அதுக்குள்ள பார்த்தா இபிக்கி காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு. இபிக்கி அடிச்சு நொறுக்குதாவா. இருந்தாலும் இபிக்கி கள்ளத்திக்கலாம் போட்டு அடிச்சு நொறுக்க போறாரு. அவ இபிக்கிவே நொறுக்கி எரிஞ்சிட்டா. எங்கோன்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா அவ கண்ட்ரோல் இல்லாம இருக்காவா. மன்னிச்சிரு எங்கோ, நாங்க தான் செல்ஃபிஷா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா இட்டோய் எப்படி பழசை வச்சு பார்க்க முதல்ல இந்த பூனை தூக்கலான்னு பாவா. பார்த்தா அந்த பூனை இவங்களை பார்த்து பயந்து போயிருக்கும். எதுவுமே பண்ணல, ஏன் இது பயந்து போடும் சொல்லி டோசியை கேட்டிருப்பான். சொல்லிட்டு இருக்கா அந்த சமயம் வந்து அந்த பூனை என்னை பார்த்து பயந்து போனோன்னு நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரிஞ்சேன், அந்த மாதிரி எனக்கு எங்கோக்கும் தெரிஞ்சுக்கும் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திருக்கா அவ. இதனாலதான் இப்படி ஐடியான்னு சொல்லிட்டு டோசி ஒரு மாதிரி சோகமாகறான். அவன் பத்தி நாங்க யோசிக்கவே இல்ல பத்தியான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இபிக்கி கூட போனதுக்கு எதுக்கு எனக்கு தெரியும், ஏன்னா இபிக்கி உன்னை பார்த்து பயப்படவே இல்லை, அதனாலதான் அவர் கூட போனோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. அந்த சமயத்துல எங்களால புரிஞ்சுக்கிட முடியல, ஆனா இந்த வாட்டி நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், உன்னோட லோன்லினஸ் வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. தப்பிச்சு போகணும்னு சொல்லி இபிக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து அவ அனர்வத்தில் அடிக்கலான்னு வரா. இனிமேல் நாங்க ரெண்டு பயந்து போக போறதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பாஞ்சு வந்து அடிச்சு நொறுக்கலான்னு வரா. அவளே கண்ட்ரோல் பண்றா. தாரா ஆள ஆரம்பிச்சிட்டா அவ. அதை எங்கோ போய் அப்படி கட்டி பிடிக்காங்க. இவெல்லாம் நாங்க பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்றாங்க. பார்த்தா அப்படி தாரா அழுவுது. அப்படி நார்மலா ஆகுதா மன்னிச்சிருங்க நான் பண்ணதுக்கு சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. நீ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு தலையில உள்ள ஹேர் பண்ணி தூக்கி வச்சு கொடுத்தாங்க அவங்க. இனிமேல் நீ எங்களோட எங்கோன்னு சொல்றான் டோசரி. அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. அதை பார்த்து அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவிக்கு சந்தோஷமாயிருச்சு அதை பார்த்துட்டு. இவரோட மனசு வந்து அவ தனிமை அடைஞ்சதாண்டா ஒரு மாதிரி வருத்தமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால அவ அன்கண்ட்ரோலபிளுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இப்ப நான் கண்ட்ரோல் இருக்கணும், அதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கா. எங்கோ ரொம்ப நன்றின்னு சொல்றா அவ. மிஸ்டர் இபிக்கு நீங்க தனிமையா இருக்க காரணம் வந்து எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுதாங்க அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா இட்டோய். யாருக்கு தெரியும் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்ல ஒரு மொயில கட்டினாங்களா, அந்த மொயில தான் பிடிக்க வந்திருக்காங்க. பார்த்தா ஒரு கரடி அடிச்சு நொறுக்கலான்னு போகுது. அதுக்குள்ள அந்த கரடி லாக் பண்றாங்க. அந்த மொயில் பயந்து மேல இருந்து கீழே விட போகுது. இட்டோய் அவரோட முடி பவரை யூஸ் பண்ணி லாக் பண்ணி மொயில காப்பாத்திக்கிட்டே இருக்காவா. எங்கோன்னு சொல்றா. எங்க அவ பவரை யூஸ் பண்ணி இவளை காப்பாத்துறா. பார்த்தா இப்ப எங்க வந்து கண்ட்ரோலபிளா ஆடிக்கிட்டு இருக்கா.
வேற லெவல் பண்றாவா. முதல்ல பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பாஞ்சி எங்கோ பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காது. மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, வாங்க கடை இருந்தா கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அந்த மொயில் பாஞ்சி போய் இபிகி பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. இபிகி சென்சியை பார்த்து பயப்பட மாட்டேங்காது. இபிகி சென்சி அந்த மொயிலை கையில வச்சிருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா மொத்த பேர் அப்படி சந்தோஷமா சிரிக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சரி பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம. See you, bye.